கிருஷ்ணன நெனச்சாலே ராதை தானே ஞாபகம் வருவாங்க. அது மட்டும் இல்ல, கோபியர்களும் சேர்ந்தே ஞாபகம் வருவாங்க. அவ்ளோ கோபியர்களும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவர நெனச்சுட்டே இருந்துட்டு, கிருஷ்ணனோட கண்ணு அவ்ளோ அழகா இருக்கும், அவரு குழல் இசைச்சா அருமையா இருக்கும்னு அவர நெனச்சு உருகுவாங்க. எனக்கு முன்னாடிலாம் இதில அவ்ளோ உடன்பாடு இருந்ததே இல்ல. ராமனா இருக்கப்போ ஏகபத்தினி விரதத்துக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு, கிருஷ்ணனா இருக்கப்போ இப்படி இருக்கலாமா? ஒரு கடவுள் முன்னுதாரணமா தானே இருக்கணும்னு தோணும். அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதமே தப்புன்னு. ஒருத்தர நேசிக்கிறதுல 3 விதம் இருக்கு. காமம், காதல், பக்தி. காமம்ன்றது உடல் சார்ந்த இச்சையினால மட்டும் வர்றது. காதல் மனிதர்களாகிய நம்ம பண்றது. இது நிரந்தரம் இல்ல. பல கட்டுப்பாடுகளோட நேசிக்கிறது. நான் உன்னை இவ்ளோ நேசிக்கிறேன். பதிலுக்கு நீ என்னைய இவ்ளோ நேசிச்சே ஆகணுன்றது. பக்தி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சரணடைறது. காமம், காதல் இதெல்லாம் கடந்தது. பக்தியில கோபியர்களுக்கு கிருஷ்ணனுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. இத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கிருஷ்ணன், கோபியர்கள பார்க்குற விதமே மாறிடுச்சு. உங்களுக்கு?